ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அது அவங்க பேசலை, விஜய் பார்வதி தனியாக கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதுனால அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு மூணு வாரம் வச்சுக்கிங்களேன், விஜய் பார்வதிக்கு ஒரு கடினமான ஒரு வாரம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி செம்ம ஃபயராக போயிட்டுதாங்க. அதாவது கமருதீன் திரும்ப விஜய் பார்வதியோட லைஃப்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனியாக சிங்கிளாக செம்மையாக போயிட்டு இருந்தாங்க. வார்டன்லேருந்து அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு, ராஜாங்கம் டாஸ்க்கு, அதுக்கு முன்னாடி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் டாஸ்க், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க்லலாம் பேர் செம்மையாக வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கிடுச்சு. காரணம் என்னென்னா, எப்போ திரும்ப வந்து கமருதீன் இருந்தாரோ ரெண்டு பேருக்குமே பேர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தீங்க, பட் இப்போது ரூட்டு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சு. சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா, ஒரு சில பேருக்கு ஓகே, உங்கள் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. உங்கள் ஃபேன்ஸில் ஒரு சில பேருக்கு ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரியும், ஒரு சில பேருக்கு பிடிக்கவே இல்லை உங்களை வந்தவ இந்த பொண்ணா அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பையனை வச்சு ரெண்டு பொண்ணு சண்டை போட எப்படி இருக்கும், அக்லியே கேவலமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி உங்களுடைய குட் சைடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வெளியே வரவே இல்லை. அப்படியா? வெளியே வரலையா? நான் இன்னும் இந்த மாதிரிலாம் வரலையா? எனக்கு கைண்ட் ஹார்ட் எதையுமே வரல. ஏன்னா உங்கள் கோபம் வந்துட்டு அந்த கைண்டை வந்து மறைச்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்படி என் கண்ணுக்கு தெரியுறீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு விஷயத்துக்காக யாரை வேணாலும் தூக்கி கீழே போட்டுருவேன், யாரை வேணாலும் பஸ்ஸு கடையில் போட்டுருவேன்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது வந்துட்டு எப்படி தெரியுதுன்னா, அக்லியாக கேவலமாக ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. அவள் தான் தெளிவாக சொல்லிட்டால உங்ககிட்ட, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, லவ் இல்லை அப்படின்ட்டு. அப்படின்னும்போது அவங்க இல்லை, எனக்கு அந்த இது எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுது அப்படின்னா, எனக்கு புரியுது, உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அவள் ஆப்போசிட்டில் பண்ணும்போது உங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இதே வெளியில் இருந்தீங்கன்னா ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணு அடிச்சுப்பாங்களா? அதுதான் இங்கே வந்து நடக்குது. சரி, நான் கமருதீன் விஷயத்தில் என்ன, அது நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்க, அது நான் எதுவும் சொல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கிளியர் கட்டாக என்னென்னா, உங்களோட ரூட்டு மாறி போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் பார்வதி அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி. ஏன்னா உண்மையிலே நான் முதல்ல சொல்கிறது தான், கமருதீனுக்கு இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கமருதீன் அரோரா கூட இருக்கும்போது விஜய் பார்வதி ஒரு பக்கம் ஃபீலிங்கில் இருந்தாலும், வெளியில் வந்து விஜய் பார்வதி விஷயங்கள் நல்லா பக்காவாக செம்மையாக போயிட்டு இருந்தது. இவங்க தான் அப்படின்ற மாதிரி தனியாக தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் கமருதீனில் வெளியே தெரியாமல் தான் இருந்தார். நான் கூட உங்களுக்கு நிறைய வீடியோலாம் போஸ்ட் பண்ணேன். இப்போ ஒரு தெரியாமல் போயிட்டு அப்படியே கடைசியில் போயிடுவார், இப்படியே இருந்தார்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை தான் வந்து கரெக்டாக அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷனில் போகும்போது கரெக்டாக போய்ட்டு இருந்தது, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆனால் இப்போது சுத்தமாக இல்லை, ரொம்ப டவுனான மாதிரி இருக்குது. அதனால் தயவுசெய்து யோசிச்சுங்க. அதே மாதிரி இந்த ஒரு பையனுக்காக ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது வேண்டாம். அவர் அந்த மாதிரி இருந்தாலும் விட்டுருங்க, உங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மாவும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக செம சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.